ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ சீரியஸில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சில கேரக்டர்ஸை ரொம்பவே கம்மியான எபிசோட்ஸில் மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி கம்மியான எபிசோட்ஸில் காமிச்சும் கூட உங்களுக்கு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக வந்திருக்கும். ஸோ அப்படி ஸ்க்ரீன் டைம் ரொம்பவே கம்மியாக காமிச்சு புகழ் ரொம்பவே அதிகமாக பெற்ற ஒரு டாப் 7 கேரக்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா ஒரே ஒரு லைக் ஆச்சு தட்டி விட்டுருங்க. ஸோ நசன் பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம நருட்டோ சீரியஸில் ரொம்பவே கம்மியான ஸ்க்ரீன் டைம் இருந்து அதிகமாக பாப்புலாரிட்டியான ஒரு டாப் 7 கேரக்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 7வது இடத்துல காகியா உட்சுட்சுகி தான் இருக்காங்க. நருட்டோ சீரியஸ்லேயே நம்பர் 1 பவர்ஃபுல்லான வில்லன் இல்லை வில்லி என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா நருட்டோ சீரியஸோட எண்டிங்கை ஸ்டார்டிங்காக மாற்றி ஸ்டார்டிங்கை எண்டிங்காக மாற்றின ஒரு ஆள் தான் நம்ம காகுயா உட்சுட்சுகி. ஏன் நருட்டோ ஸ்டோரியோட தொடக்க புள்ளியான ஒரு ஆள் தான் நம்ம காகுயா. அப்படியாப்பட்ட காகுயா ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் எல்லாமே படைச்சு விட்ருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ஆள் தான் நம்ம ஹாகுரோமா உட்சுட்சுகி. அண்ட் அவங்களுக்கு பிறந்த நம்ம இந்திரா அசுரா எல்லாருமே இதுக்கான காரணமாக இருந்தது எல்லாமே நம்ம காகுயா உட்சுட்சுகி தான். ஸோ இவங்கெல்லாம் இருந்ததுனால தான் நருட்டோ சீரியஸ் மூவ் ஆன் ஆகிறதுக்கு மெயினான ஒரு காரணமும் கூட. ஸோ இனி நம்ம காகுயாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே கம்மியான எபிசோட்ஸில் மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. 4th கிரேட் நிஞ்சா வாரில் தான் அவங்களோட ஸ்டோரி அண்ட் பேக் ஸ்டோரி எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ 4th கிரேட் நிஞ்சா வாரில் நம்ம காகுயாவை கொண்டு வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை நம்ம கிஷிமோட்டோவுக்கு. பட் நம்ம கிஷிமோட்டோவோட டீம் தான் பெருசாக ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு வேலையாக பார்த்து விட்ருப்பாங்க நம்ம காகுயாவை கூப்பிட்டு வருது. ஸோ அது வரைக்கும் காமிச்ச எல்லா சம்பவத்திலையுமே நம்ம மதராவை தான் மெயினாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா மெயின் வில்லனா நம்ம மதராவை தான் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருந்தாங்க. பட் என்னமோ ஒரு கருத்து வேறுபாடுனால நம்ம காகுயாவை மெயின் வில்லனா போட வேண்டியதாக போச்சு. பட் அப்படி போட்ட கடமைக்கு நம்ம மதராவை விட காகுயாவை ரொம்பவே பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. அவளுக்குன்னு தனியாக ஒரு டிமென்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம டீம் 7 விசஸ் காகுயா ஃபைட்லேயே எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதில் நிறைய பேர் நம்ம காகுயா அவங்களோட ஃபுல் பவரில் ஃபைட் பண்ணல அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னவோ தெரில. ஆனால் கம்மியான ஸ்க்ரீன் டைமில் அதிகமான வேலையை பார்த்துட்டு போனவங்க தான் நம்ம காகுயா உட்சுட்சுகி. ஸோ இனி 6th பிளேஸில் நம்ம மை டே தான் இருக்காரு. மை டே ஒரு தரமான ஷினோபி. 8th இன்னர் கேட்டை கிரியேட் பண்ணதே நம்ம மை டே தான். ஆனால் அப்படியேப்பட்ட மை டேயை ரொம்பவே கம்மியான எபிசோட்ஸில் தான் காமிச்சிருப்பாங்க. ஏன் 5 6 எபிசோடில் கூட ஒழுங்காக காமிச்சதில்லை. ஸோ அப்படியாப்பட்ட மை டே தெரியாத யாருமே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாத்தையுமே கதற விட்ட 7 நிஞ்சா ஷார்ட்ஸ்மேன்ஸவே கதற விட்ட ஒரு ஆள் தான் நம்ம மை டே. அப்படி மை டேயோட காலத்தில் அவர் வெறும் கெனினா தான் இருந்தார். அவரை யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் அவர் ஒரு மனுஷனாக கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அடித்து சொல்ல முடியும். அப்போ இருந்த லெஜெண்டரி சனின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒயிட் ஃபேங்காக இருக்கட்டும், இல்லை ஹொகாயவாக இருக்கட்டும், இவங்க யாராலையுமே நம்ம மை டேயை தொடக்கூட முடியாது. ஸோ இனி 5th பிளேஸில் த ஸ்ட்ராங்கஸ்ட் குனோய்ச்சியான நம்ம கோனன் தான் இருக்கா. நம்ம கோனன் வெறும் ஒரே ஒரு ஃபைட் மட்டும்தான் பண்ணியிருக்கா. அதை நருட்டோவேல இருக்கிற எல்லாருமே பேசக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரியாகவே மாற்றி விட்டுட்டு போயிருப்பா நம்ம கோனன். ஸோ கோனன் அப்படின்னாலே ஒபிட்டோ விசஸ் கோனன் ஃபைட் நடந்து அதில் நம்ம ஒபிட்டோவை டிஃபீட் பண்ண அந்த கோனனை தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அதில் கோனனுக்கு அகேன்ஸ்டாக நின்று ஃபைட் பண்ணது நம்ம ஒபிட்டோ. ஸோ இதை திரும்ப சொல்கிறதுக்கான காரணமே நம்ம ஒபிட்டோ எந்த ஒரு ஃபைட்லையுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். கோனன் ஃபைட்டில் மட்டும்தான் அவன் ஈசனாகியெல்லாம் யூஸ் பண்ணி சாகிற ஸ்டேஜுக்கு போயிருப்பான். ஏன் சொல்லப்போனால் செத்தே போயிருப்பான். ஒபிட்டோவை யாருமே அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணதே இல்லை நம்ம கோனனை தவிர. அதனால தான் அந்த ஒரு ஃபைட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான காரணமும் கூட. ஸோ இதனால தான் கோனனோட ஸ்க்ரீன் டைம் என்னதான் ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் அவளோட புகழ் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுக்கான காரணமே. 4வது இடத்துல நம்ம ஷிசி உச்சியா தான் இருக்காரு. ஸோ நம்ம நருட்டோ சீரியஸ்லேயே உச்சியா கிளான் மெம்பர்ஸை ரொம்பவே கம்மியாக தான் காமிச்சிருப்பாங்க. பட் ஒவ்வொரு உச்சியாசையுமே ரொம்பவே பவர்ஃபுல் அண்ட் பர்ஃபெக்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா உச்சியாசுக்குமே அவங்களோட பேக் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற ஒன்று காமிச்சிருப்பாங்க நம்ம ஷிசி உச்சியாவை தவிர. ஸோ அதுக்கான காரணமே நம்ம ஷிசி ஒரு உப்புக்கு சப்பா மாதிரியான ஒரு கேரக்டர். அப்படி சொல்கிறதுக்கான காரணமே நம்ம இட்டாச்சியோட பேக் ஸ்டோரியில் நம்ம இட்டாச்சியை டெவலப் பண்ணுறதுக்காகவே வந்த ஒரு கேரக்டர் தான் நம்ம ஷிசி. ஸோ இந்த மாதிரி கதையெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் உச்சியா கிளான் மெம்பர்ஸ்லேயே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மெம்பர் தான் நம்ம ஷிசி உச்சிஹா. ஸோ எந்த அளவுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உச்சியா சரித்திரத்திலேயே யாராலையுமே பண்ண முடியாத ரொம்பவே சின்ன வயசுல எம்எஸ் அவைக்கன் பண்ண ஒரு ஆள் தான் நம்ம ஷிசுயி உச்சிஹா. ஸோ ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் எம்எஸ் யூசர் த பாடி ஃபிளிக்கர். அப்படியேப்பட்ட ஷிசுயி கேவலம் நம்ம டான்ஸோ கிட்ட போய் தோத்துருப்பான். இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கறதுனே எனக்கு தெரில. ஏன்னா இது வரைக்கும் காமிச்ச எல்லா உச்சியாஸுக்குமே அவங்களோட ப்ராப்பரான பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸை காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஷிசுயி உச்சியாவுக்கு ரொம்பவே கம்மியாக தான் பவர்ஸ் யூஸ் பண்ணாரு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பவர்ஸை யூஸ் பண்ணியே நம்ம பார்த்ததில்ல. ஸோ ஷிசுயி ஒரு பெஸ்ட் டெலபோர்ட்டர் அண்ட் பாடி ஃபிளிக்கர் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
அப்படி இருக்கும்போது எதனால் அவரோட பவர்ஸை டான்ஸோ கிட்ட யூஸ் பண்ண முடியலை. ஸோ டான்ஸோ ஷிசுயோட கண்ணை கேப்சர் பண்ணுறதுக்காக வரும்போது எதனால் நம்ம ஷிசுயோ அங்கேருந்து டெலபோர்ட் ஆகலை. அவன் அங்கேருந்து டெலபோர்ட் ஆகிருக்கலாம், பட் அவன் ஆகலை. இனி அவனால் டெலபோர்ட் ஆக முடியலையா அப்படிங்கிறதும் அங்கே ஒரு கேள்வி தான். சரி, ஓகே, அபராமி கிளானில் இருக்கிற ஒரு ஆள் நம்ம ஷிசு மேலே பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணனால தான் நம்ம ஷிசுயால் அங்கேருந்து டெலபோர்ட் ஆக முடியலை, இல்லைன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியலை அப்படின்னு சொல்லியே நம்ம வச்சுக்கலாம். ஆனால் ஒரு உச்சிகாவால் அதை சென்ஸ் பண்ணவோ இல்லை பார்க்கவோ உணரவோ முடியலை அப்படின்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா எல்லா உச்சியாசாலையுமே சக்ரா பாயிண்ட்ஸை பார்க்க முடியும். அவங்க பாடி கண்டிஷன் எந்த மாதிரி இருக்குன்னு அவங்களால பார்க்க முடியும். அது மற்றவங்களோட பாடியும் பார்க்கலாம், அவங்களோட சொந்த பாடியும் அவங்களால பார்க்க முடியும். ஸோ ஒரு பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணி அதை உச்சியா மாதிரியான ஆளால் சென்ஸ் பண்ண முடியாமலோ அதை ஃபீல் பண்ண முடியாமலோ போனது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். அதுவும் ஒரு பர்ஃபெக்ட் எம்எஸ் யூஸரால் அதை நோட் பண்ண முடியலை அப்படிங்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒன்று. இதை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரில. இனி இந்த பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணி கொள்கிற மாதிரி இருந்தால் எல்லா உச்சியாசையுமே அப்படியே கொண்டிருக்கலாமே. இட்டாச்சியோட தேவை எதுக்கு? சரி, அதுவும் இல்லையா, இட்டாச்சியவே பாய்சனை யூஸ் பண்ணி கொண்டிருக்கலாமே, ஏன் அப்படி பண்ணல? ஸோ இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம நருட்டோவில். ஒரு வேளை ஸ்க்ரீன் டைம் ரொம்பவே கம்மியாக காமிச்சனால கூட இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ இனி 3வது இடத்துல நம்ம சாக்குமோ ஹாட்டகே தான் இருக்காரு. த ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப் அப்படின்னாலே 5 கிரேட் நேஷன்ஸுக்குமே அல்ல ஒரு ஷினோபி தான். த ககாஷியோட ஃபாதரான நம்ம சாக்குமோ ஹாட்டகே. ஸோ அப்படியாப்பட்ட சாக்குமோ லீஃப் வில்லேஜ்லேயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்டான ஷினோபி. அப்போ இருந்த லெஜெண்டரி சனின்ஸால் கூட அவரால் டிஃபீட் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அப்படியாப்பட்ட மனுஷனோட மனசு அப்படிங்கிறது ரொம்பவே பிஞ்சு மனசு. இல்லை அப்படின்னா அவர் அந்த சூசைடவே பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அப்படி ரொம்பவே கம்மியான ஸ்க்ரீன் டைமில் இருந்த ஒரு ஆள் தான் நம்ம சாக்குமோ ஹாட்டகே. அதனாலேயே அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவரோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. என்னதான் அவரை யாருமே பார்த்ததில்லை அப்படின்னாலும் அவரோட புகழ் ரொம்பவே பிரபலமானது. அவரோட ஸ்வாட்ஸ்மேன் யூசர், அது மட்டும் இல்லை அவரை எல்லா 5 கிரேட் நேஷன்ஸுக்குமே தெரியும். இப்போதைக்கு இது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம சாக்குமோவை பற்றி. ஸோ இனி 2வது இடத்துல நம்ம அஷிராமா செஞ்சோ மதரா உச்சியா தான் இருக்காங்க. நம்ம நருட்டோ சீரியஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்போனா அது இவங்கள தான் சொல்லி ஆகணும். ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதீங்க. ஸோ நருட்டோ சீரியஸ்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான டுவோனா அதை நான் இவங்கள தான் சொல்லுவேன். என்ன தான் சேஜ் ஆஃப் 6 பேட்ஸோட பவர்ஸ் இருந்தாலும் அதை ஓன் ரிஸ்கில் அச்சீவ் பண்ணவங்க தான் இவங்க 2 பேருமே. ஸோ அது கூடவே லீஃப் வில்லேஜை டெவலப் பண்ணி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இந்த அளவுக்கு வரதுக்கான காரணமாக இருந்தது நம்ம அஷிராமா செஞ்சு தான். ஆனால் என்ன தான் இப்படியெல்லாம் இருந்தாலும் இவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் காமிச்சிருப்பாங்க. 4th கிரேட் நிஞ்சா வாரில் தான் இவங்களை நமக்கு இன்ட்ரடியூஸே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இவங்களோட ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதுலேயும் நம்ம மதரா உச்சியாவை பற்றி சொல்லவே தேவையில்லை. 4th கிரேட் நிஞ்சா வரல அவரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே போதும் நான் இருக்கும். மாஸ் காமிச்சு விட்ருப்பா தலைவே. ஸோ இதெல்லாமே நம்ம சீரியஸ்லேயே பார்த்துருப்போம். அதனால் ஓவராக பூமர் போட விரும்பலை. ஸோ ஃபைனலாக நம்பர் 1ல த எல்லோ ஃப்ளாஷ் ஆஃப் த லீஃபான நம்ம மினாட்டோ நமிகாசே தான் இருக்காரு. இந்த ஷோவோட ஹீரோயினை தான் நம்ம நருட்டோவாக இருந்தாலும் நான் உனக்கு அப்பேண்டா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லையும் தக்காளி தாறுமாறான ரோலை பண்ணி விட்டு போனவர் தான் நம்ம எல்லோ ஃப்ளாஷ் ஆன மினாட்டோ நமிகாசே. இத்தனைக்கும் நம்ம மினாட்டோ ரொம்பவே கம்மியான ஸ்க்ரீன் டைமில் தான் வந்திருப்பாரு. ஆனால் அதுக்கே நருட்டோ சீரியஸில் நம்பர் 1 ஃபேன் பேஸை சொந்தமாக்கியிருப்பாரு. ஸோ அதுக்கான காரணமே நம்ம மினாட்டோக்கு கொடுத்த ஸ்க்ரீன் பிளே தான். ரொம்பவே பர்ஃபெக்டாக காமிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல அப்பாவா, ஒரு நல்ல ஹஸ்பண்டாக, ஒரு நல்ல டீச்சராக, ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்திருப்பாரு நம்ம மினாட்டோ. ஸோ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆல் இன் ஒன்னான ஒரு கேரக்டர் தான் நம்ம மினாட்டோ. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லாமல் விட்ட நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்கள பார்ட் 2 வீடியோவில் போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். அது யாரை போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க. அப்படி பிடிக்கல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நான் பர்ஃபெக்டாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ அதே மாதிரி எந்தெந்த அனிமேஸோட வீடியோ போட்டால் நீங்கள் பார்ப்பீங்க, எந்தெந்த அனிமேஸோட வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோவாக நான் மேக் பண்ணி போடுவேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை கைஸ்.